எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். எக்ஸாமுக்கு கரெக்டாக 10 டேஸ் தான் இருக்குது. இந்த 10 டேஸில் நிறைய டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குயிக்காக தமிழையும் மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதில் நம்மளால் நீந்தி வெளியவே வர முடியாது. ஆனால் தமிழும் மேக்ஸும் அப்படின்றது நமக்கு நிறைய கான்ஃபிடென்ட், அதே மாதிரி நமக்கு நிறைய மார்க் கொடுக்குற இடம் எது அப்படின்னாக்கா தமிழும் மேக்ஸும் தான். நம்மளால் எக்ஸாமில் தமிழையும் மேக்ஸையும் சேர்த்து ஒரு 115 கொஷின்ஸ் நம்மளால் போட முடிஞ்சுது அப்படின்னாலே நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்ஸை நம்ம மைண்ட் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணும். தைரியமாக எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே இல்லாமல் நம்ம ஜிஎஸ்ஸை ஃபேஸ் பண்ணலாம். அதே நம்ம தமிழ்லையும் மேக்ஸ்லையும் டவுன் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். நான் 3 டைம்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய டைம் ரிவிஷன்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் நமக்கு ஒமிட் பண்ண தெரிஞ்சால் போதும், ஜிஎஸ்ஸை நம்ம அழகாக ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கு இந்த கொஷின்ஸ் தான் ஆன்சர் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாமே ஆன்சர் வராது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லாஜிக்காக யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம ஜிஎஸ்சில் மார்க் போட்டுடலாம். அதே மாதிரி தமிழையும் மேக்ஸையும் நீங்கள் 1.5 ஹவரில் முடிச்சிடணும். தமிழுக்குனாக்கா 45 மினிட்ஸு, மேக்ஸுக்கு அப்படின்னாக்கா 45 மினிட்ஸு. ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் 2 லெவலில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்க்கு நீங்கள் 1.5 ஹவர்ஸ் கரெக்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டைம் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு ஓவரால் டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலே நமக்கு ஒரு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்ம கொஷின்ஸை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் குயிக்காக முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இதுக்கப்புறம் வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.